தலைவலி வந்து எல்லோருக்குமான பிரச்சனை கிடையாது. எல்லோருக்கும் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. தலைவலி வந்து அது ஒரு நோய். அது வந்து எப்படின்னா, நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய், ஆஸ்மா இந்த மாதிரியான நோய்கள்ல அதுவும் தலைவலியும் ஒண்ணு. அ அப்படிங்கும்போது அது வந்து எல்லோருக்குமான நோய் கிடையாது. எல்லோருக்குமே தலைவலி வருவதில்லை. தலைவலின்னா என்னன்னு தெரியாதவங்களே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தலைவலின்னா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினச்சிக்காதீங்க. வயிற்று வலின்னா என்னன்னு தெரியாதவங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி தலைவலின்னா என்னன்னு தெரியாதவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்போ தலைவலிங்கிறது என்ன? அடிக்கடி எனக்கு தலைவலி வருது அப்படின்னா, அது ஒரு எவ்வளோ பெரிய நோய்ங்கிறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால தலைவலியை நிரந்தரமாக குணப்படுத்தணும். தலைவலியே வராதவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ தலைவலியோடு அடிக்கடி தலைவலி வருகிறவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த தலைவலியை நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இயற்கையோடு இணைந்த, அதாவது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், இயந்திர பயன்பாடு எதுவும் இல்லாத, மின்சார பயன்பாடு எதுவும் இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்களுக்கு நோய்கள் எதுவுமே வராது. அதாவது சர்க்கரை வியாதி, புற்றுநோய், ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி எந்த நோயுமே அவங்களுக்கு வராது. அப்படின்னா அவங்களுக்கு தலைவலியும் வராது. தலைவலின்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. வயிற்று வலின்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. தெரியாமல் போயிடும். ஆஸ்மா, வீசிங், சர்க்கரை நோய் இந்த நோய்கள்லாம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க எதை பற்றி சிந்திப்பாங்கன்னா, ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பாங்க. இந்த நோய்களை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டாங்க. அவங்க ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது மருத்துவர் என்பதை விட ஊட்டச்சத்து நிபுணர்களாக அவர் வாழ்வார்கள். ஊட்டச்சத்து நிபுணர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்ம உடலுக்கு எதெல்லாம் சாப்பிட்டா ஊட்டச்சத்து. இப்போ நோயாளிகள் எப்படி நினைப்பாங்க, இதை சாப்பிட்டா நமக்கு நோய் வந்து அதிகமாகாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், அல்லது இது சாப்பிட்டா நோய் வந்து நல்லாயிருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும், குணமடையும், டாக்டர் சொல்லியிருக்காரு, அதனால் இதை சாப்பிடும். நோய்களே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இதில் இந்த வைட்டமின் இருக்குது, இதில் இந்த ஊட்டச்சத்து இருக்குது, இதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா இருதயத்துக்கு நல்லது, இதை சாப்பிட்டா இந்த உணவை சாப்பிட்டா இறப்பைக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது, அப்படிங்கிற மாதிரி ஊட்டச்சத்து நிபுணர்களாக அதனால் மருத்துவராக வாழ்வதை விட ஊட்டச்சத்து நிபுணர்களாக வாழ்கிறாங்களா, அது வந்து இன்னும் உயர்வான இடம். மருத்துவரை விட உயர்வானவர் யாருன்னா, மேலானவர் யாருன்னா ஊட்டச்சத்து நிபுணர் தான். ஏன்னா நோய்கள் இங்கு இல்லை என்றால் மருத்துவர்களும் இல்லை. அப்புறம் அப்போ இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு வேறு வேலையா? அப்போ நம்ம வந்து மருத்துவர்கள் உடலை பற்றி, நோய் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உடலை பற்றி சிந்திப்போமா? நோய் இல்லைன்னா உடலை பற்றி நாம் எப்படி சிந்திப்போம்? அது ஊட்டச்சத்து தேவை, அதை அடிப்படையாக கொண்டு நமது உடலை பற்றி நாம் சிந்திப்போம்.